சாப்புக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு பெர்செப்ஷன் இருக்குது, இது மாதிரி சாப் வந்து எல்லோரும் மார்க்கெட் பண்ணுறாங்க, ஆனால் இதுக்கு உண்மையிலான வேல்யூ மார்க்கெட்டில் இருக்கா இல்லையா, ஏன்னா இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இல்லைன்னு நிறைய பேருக்கு ஒரு 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 நெகட்டிவ் பெர்செப்ஷன் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஏபின்றது வந்து முன்னாடி பழைய காலத்தில் வந்து ஒரு எம்என்சிஸ் மூலம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லாட் ஆஃப் கம்பெனிஸ், சின்ன சின்ன கம்பெனிஸ்லேருந்து மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து லோக்கல் லெவலேருந்து கூட வந்து எஸ்ஏபியை வந்து இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கம்பெனி நிறைய கம்பெனிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகும் அப்படின்னா ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும்போது கம்பெனிஸ் வந்து எஸ்ஏபி தெரிஞ்ச ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை தான் தேடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்தந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து சாப் நாலேஜ் இருந்தாக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு டயர் 1 சிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் டயர் 2 சிட்டிஸில் கூட வந்து இன்றைக்கி எஸ்ஏபிக்கு நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி மாடியூல்ஸ் லைக் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அப்புறம் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஹெச்சிஎம், இந்த மாதிரி மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து எஸ்ஏபியில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் மைண்டில் வந்து நமக்கு சாப் உண்மையாக நம்ம படிக்கலாமா வேணாமா இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை தள்ளி வச்சுருங்க. கண்டிப்பாக சாப் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு கெரியராக இருக்குன்றது நான் கண்டிப்பாக அஷ்யூர்டாக நல்லா சொல்ல முடியும்.